Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா டேஸ்டியான யம்மியான ப்ளூபெர்ரி புடிங் பார்க்க போறோம். சோ ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த ப்ளூபெர்ரி புடிங். பார்க்கறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும். குழந்தைங்க பார்த்தாலே அத சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் இந்த ப்ளூபெர்ரி புடிங். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரியா சமையல். Each 2 grams of China grass எடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் நான் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். மிக சீக்கிரமா கரையும் அப்படிங்கிறதுக்காக. அப்புறமா நான் ப்ளூபெர்ரி க்ரஷ் எடுத்துக்கிறேன். சாதாரணமாக ப்ளூபெர்ரிஸ் ஃப்ரெஷ் ப்ளூபெர்ரிஸ் எல்லா பக்கமும் கிடைக்கிறது இல்ல. பெரிய பெரிய நகரங்களில் இருக்கக்கூடிய பெரிய கடைகளில் மட்டும் தான் ஃப்ரெஷ் ப்ளூபெர்ரிஸ் நம்ம நாட்டில் கிடைக்குது. வெளிநாட்டில் ஈஸியாக கிடைக்கும். அதனால் நான் இன்றைக்கி ப்ளூபெர்ரி க்ரஷ் எடுத்துருக்கேன். ப்ளூபெர்ரி க்ரஷ் எல்லா பக்கமும் காமனாக கிடைக்குது. ஸோ அதனால் ப்ளூபெர்ரி க்ரஷ் தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். பிகாஸ் எனக்கும் நான் ஃப்ரெஷ் ப்ளூபெர்ரிஸ் தேடினேன், கிடைக்கல. அதனால தான் நானும் க்ரஷ் எடுத்திருக்கேன். ஒரு சாஸ்பேன் எடுத்திருக்கேன். அதில் ஊற வச்சுருக்கேன் சைனா கிராஸை சேர்த்துலாம். 100 மில்லி தண்ணி. இந்த சைனா கிராஸ் நல்லா மெல்ட் ஆகிறது வரைக்கும் காய்ச்சிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் பக்கம் எடுக்கும் ஃபுல்லாக கரையிறக்கு. நல்லா கரைஞ்சிடுச்சு. ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் ஒரு 50 மில்லி போல் கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இனி சுகரெல்லாம் எதுவும் தேவையில்லை. கண்டென்ஸ்டு மில்கில் இருக்கிற ஸ்வீட்னஸ்ஸே போதும். ஒரு ட்ரே ஒன்று எடுத்துருக்கிறேன். அதில் அப்படியே இதை ஊற்றிடலாம். இப்போ இது செட் ஆகிற வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் எடுக்கும் இது செட் ஆகிறதுக்கு. மறுபடியும் இந்த 2 கிராம் சைனா கிராஸ் சேர்த்துக்கலாம். 100 மில்லி தண்ணி. இந்த சைனா கிராஸ் நல்லா கரையிற வரைக்கும் காய்ச்சணும். நல்லா கரைஞ்சிடுச்சு. ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 50 மில்லி போல் கண்டென்ஸ்டு மில்க், 50 மில்லி பால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ப்ளூபெர்ரி க்ரஷ் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்ச அகரகர் நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ செய்து வச்சதை ஊற்றிடலாம். இப்போ இதை மறுபடியும் ஃப்ரிட்ஜில் அரை மணி நேரத்துக்கு வச்சு செட் பண்ணலாம். தேர்ட் லேயருக்காக மறுபடியும் 2 கிராம் சைனா கிராஸ், 150 மில்லி தண்ணி, இது நல்லா எல்லாமே நல்லா கரையிற வரைக்கும் காய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இப்போ இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் ப்ளூபெர்ரி க்ரஷ் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஜஸ்ட் ஒரு 1 டீஸ்பூன் மட்டும் பால் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். ஏற்கனவே நம்ம ஊற்றி வச்சது நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ தேர்ட் லைனாக ஊற்றிடலாம். ஸோ எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதை மறுபடியும் ஃப்ரிட்ஜில் அரை மணி நேரத்துக்கு வச்சு செட் பண்ணலாம். சூப்பராக செட் ஆகிடுச்சு. டேஸ்டியான ப்ளூபெர்ரி புட்டிங் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.